ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்டிஷன் ஷூட், அதாவது நம்ம பாகப்பிரிவினை வழக்கு கோர்ட்டில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் ஒரு வழக்கை வந்து நம்ம தாக்கல் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியது வரும். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பூர்வீக சொத்து இருக்கும். அந்த சொத்தை வந்து பாகப்பிரிவினை செய்கிறப்போ ஒரு நபர் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை வந்து அதிகமாக பிரிச்சுருவாங்க, ஒருத்தர் கம்மியாக பிரிச்சுருவாங்க. இந்த மாதிரி வந்து பாகப்பிரிவினை வழக்கு வரும். அந்த வழக்கை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து கொண்டு போய் தான் தீர்க்க முடியும். ஏன்னா வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம சார் பதிவாளரே வந்து அளந்து பார்த்து இதெல்லாம் வந்து பண்ணலாம். மாவட்ட பதிவாளருக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் போய் தான் வந்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியும். அப்போ அந்த கோர்ட்டுக்கு போகிறப்போ வந்து கோர்ட்டு ஃபீஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியது வரும். இந்த கோர்ட் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தனி சட்டமே இருக்குது. கோர்ட் ஃபீஸ் அண்டு சூட் வேல்யூஷன் ஆக்ட் 1955 இருக்குது. அதில் வந்து 2017 பார்ட்டிஷன் ஷூட்டுக்கு உண்டான ஒரு அமெண்ட்மெண்ட்டும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி நீங்கள் வந்து கூட்டு பாத்தியத்தில் இருக்கிறீங்க இல்லைங்களா அப்படிங்கிற பொறுத்து வந்து மாறுபடும். அதாவது நீங்கள் கூட்டு பாத்தியத்தில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது அந்த சொத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை அந்த சொத்துல வந்து உங்களுக்கு பங்கு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரிக்கிறதுல தான் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கு 1 ஏக்கராகவும் ஒருத்தருக்கு 1.5 ஏக்கராகவும் பிரிச்சுட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கூட்டு பாத்தியத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி கூட்டு பாத்தியத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹைகோர்ட்டில் நீங்கள் அப்பீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 10,000 ரூபா வந்து கோர்ட் ஃபீஸ் கட்ட வேண்டியது வரும். இதே லோக்கல் கோர்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 ரூபா வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது வரும். ஸோ இது வந்து கோர்ட்டுக்கு கட்டுற ஃபீஸ் மட்டும்தான். இது வந்து வழக்கறிஞர்கள் அட்வொகேட் ஃபீஸ் வந்து இதில் வராது. ஸோ அது வந்து தனியாக வந்து கட்டணும். இப்போ இதே வந்து நீங்கள் கூட்டு பாத்தியத்தில் இல்லை, உங்களை வெளியேற்றிட்டாங்க, அதாவது உங்களுக்கு வந்து அந்த சொத்தில் பங்கு இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு சொத்தே கிடையாது அப்படின்னு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொத்தோட மதிப்பில் நம்மளுக்கு வரக்கூடிய பாகத்தில் வந்து நம்ம பெர்சன்டேஜில் வந்து நம்ம கோர்ட் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது. ஸோ 1%, 2%, 3%ன்னு நம்ம வந்து கோர்ட் வந்து ஒவ்வொரு கோர்ட்டை பொறுத்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து நமக்கு என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கோர்ட் ஃபீஸ் வந்து ஒரு 1%லேருந்து 2% தான் இருக்கும். ஸோ இதே வந்து சொத்து மதிப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னா பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் ஃபீஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியது பாகப்பிரிவினைக்கு. இது போக வந்து நம்ம அட்வொகேட்டுக்கு வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்போது சொத்தை வந்து சுமூகமாக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனையே வராது. பட் வந்து இந்த மாதிரி கோர்ட் இதுக்கெல்லாம் போகிறப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து வரதான் செய்யும். நம்ம வந்து கோர்ட்டில் போய் நம்ம முறையிட்டு எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அங்கேயும் கோர்ட் ஃபீஸ் எல்லாமே வந்து கட்ட வேண்டியது வரும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.